செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநர் RN ரவி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் இன்றும் காந்தி கேலி செய்யப்பட வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். இன்று தேச தந்தை காந்தியடிகளுடைய நினைவு தினம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜனவரி 30ஆம் தேதி அவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில இன்று தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழும்பூரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியக வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய காந்தியடிகளின் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிலையில ஆளுநர் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக காந்தி மண்டபம் சென்னை கிண்டியில் தேசிய உயிரியல் பூங்காவை ஒட்டியுள்ள ஒரு பரந்த நிலத்தில் 1956ஆம் ஆண்டு முதல் அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னமாகும். காந்தி நினைவு நிகழ்வுகளை அவரது பிறந்தநாள் மற்றும் உயிர்த்தியாக தினத்தை நகர அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடத்துவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காந்தியடிகளுக்கு உரிய மரியாதை செலுத்தும் அத்தகைய நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் தகுந்த முறையில் நடத்தவும் முதலமைச்சரிடம் நான் பலமுறை விடுத்த கோரிக்கைகள் பிடிவாதமான மறுப்பை சந்தித்திருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். காந்தியடிகள் தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார் என்றும் அதனால் இன்று அவரை தொடர்ந்து கேலி செய்ய வேண்டுமா என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி குற்றச்சாட்டையும் ஆளுநர் RN ரவி எழுப்பியிருக்கிறார். ஆனால் காந்தியடிகளுடைய நினைவு தினமாக இருந்தாலும் சரி, அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் அரசு சார்பில் காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு தான் மாலை அணிவிப்பாங்க. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக, அதாவது 2023ஆம் ஆண்டிலிருந்து தான் இங்க எழும்பூர்ல இந்த இடத்துல நினைவு தினமா இருந்தாலும் பிறந்தநாள் தினமா இருந்தாலும் அரசு நிகழ்ச்சி நடைபெறுது. அதுக்கு காரணம் அங்கு காந்தியடிகளுடைய சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்குது. குறிப்பாக இதற்கான காரணம் என்னன்னா, அங்கு சென்னை மெட்ரோ திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக 2023ஆம் ஆண்டு முதல் அங்கு சிலை இல்லாத காரணத்தினால எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த சிலைக்கு மாலை அணிச்சிட்டு வராங்க. குறிப்பா 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது ஆளுநர் RN ரவியும் முதலமைச்சரோடு கலந்து கொண்டார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதியும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு தான் மரியாதை செலுத்துவாங்க. ஆனால் தற்போது அந்த மெட்ரோ திட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு செயல்படுத்த முடியாத காரணத்தினால இந்த சிலைக்கு மரியாதை செலுத்துறாங்க. மெட்ரோ திட்ட பணிகள் முடிவதற்கு பிறகு அரசு மீண்டும் அந்த சிலையை அங்க வைக்க இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த கேள்வியை இன்றைக்கு ஆளுநர் RN ரவி எழுப்பியிருக்கிறார். அந்த வகையில இப்ப கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு ஆளுநரும் முதலமைச்சரோடு கலந்து கொண்ட நிலையில இப்படியான ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு கேள்வியும் ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் திராவிட சித்தாந்தத்தை காந்தியடிகள் எதிர்த்த காரணத்தினால் இன்றைக்கு திராவிட ஆதரவாளர்களால் அவர் கேலிக்கு உள்ளாக்கப்படுகிறாரா என்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.